வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வந்து சுக்கிரன் அல்லது வெள்ளின்னு அழைக்கப்படுகிற வீனஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரிய மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிளானட். இது வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட 40 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ராக்கெட் ஒன்று ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் லேண்ட் பண்ணிட முடியும். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆனாலும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராக்கெட் கூட விட்டதில்லை. அது காரணத்தை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை வந்து சிஸ்டர்ஸ் பிளானட்னு கூப்பிடுவாங்க. அதாவது அக்கா தங்கச்சி மாதிரி தான். அதோட ஒரு நாளுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1401 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பகலாக இருக்கும். 1401 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இரவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சூரியனை சுற்றி வரதுக்கு பார்த்தீங்கன்னா 243 நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இங்கே வந்து ஏன் ராக்கெட் லான்ச் பண்ண முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட சர்ஃபேஸ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எரிமலையாகவும் எரிகுழம்பாகவும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து ஈஸியா வந்து லேண்ட் பண்ணிற முடியாது. சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 10% லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீனஸ வந்து சேரும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மேகம் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அவ்வளோ 10% தான் வந்து சேர்ந்தாலும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 450 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீனஸ் வந்து சூடா இருக்கு. அதையும் மீறி நம்ம ராக்கெட் ரெடி பண்ணிட்டு போயிட்டு இறங்கணும்னு நெனச்சோம்னா, அங்க இருக்கிற மேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சும்மா விடாது. அதுக்கு காரணம் வந்து அந்த மேகங்கள் வந்து முழுக்க முழுக்க சல்ஃபூரிக் ஆசிடால வந்து பார்த்தீங்கன்னா ஆனது. அது வந்து ரொம்ப ரொம்ப கொரோசிவ். அதாவது நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதையும் மீறி நம்ம வந்து கீழ போய் இறங்கிட்டோம்னா, அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்கா இருக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடால வந்து பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கும். நம்ம கை, கால கூட வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாது. அதையும் மீறி நம்ம இறங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீனஸ்ல வந்து ஏர் பிரஷர் மட்டும் கிட்டத்தட்ட 92 பார் இருக்கும். அதாவது நம்ம பூமியில கடல் கீழ் அடி ஆழமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 பார் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா 92 பார். அதாவது நம்ம வந்து போன செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நசுங்கி போயிடுவோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கெட்ட வந்து நம்மளால லான்ச் பண்ண முடியாது. நன்றி.